ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு குழம்பு. அந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறது கருவேப்பிலை குழம்பு. ரொம்ப சூப்பரா இருக்கும். மெத்தடும் நான் அப்படியே அந்த காலத்து மெத்தட் அப்படியே தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். பொதுவா கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் குழந்தைங்களை நம்ம சாப்பிட வைக்க முடியாது இல்லையா? அவங்க எடுத்து எடுத்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி குழம்பா செஞ்சு கொடுக்கும் போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்துக்குலாம் ரொம்ப ஏத்த ஒரு குழம்பு. செம்ம சூப்பரா இருக்கும், ஈஸியா பண்ணிடலாம் வாங்க. சின்ன வயசுல நாங்க கருவேப்பிலை எல்லாம் பொறுக்கி வைக்கும் போதே எங்க பாட்டி சொல்ற ஒரு வார்த்தை, கருவேப்பிலை எல்லாம் உள்ள போனா நோய் எல்லாம் வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பொறுக்கி எடுத்து வைக்கவே விட மாட்டாங்க. அப்போ அது புரியல, ஆனா இப்ப நல்லா புரியுது. கருவேப்பிலை உணவுல சேர்த்துக்கிறதுனால ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அயனும் ஃபோலிக்கும் இருக்கிறனால ஹிமோகுளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம கருவேப்பிலையை ரெகுலரா உணவுல சேர்த்துக்கணும். இந்த கருவேப்பிலை குழம்பு அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் குழம்பு பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஃபுல்லா மண் சட்டி யூஸ் பண்ண போறேன். இந்த சின்ன குட்டி கடாயில ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தேவையான பவுடரை வறுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம், சின்ன கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயில போட்டதும் சூடானது லேஸ் அப்படி அமுக்கி விட்டாலும் இது சாஃப்ட் ஆகி நல்லா பொரிஞ்சிடும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பருப்பு ஓரளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிப்போம். இந்த குழம்புல நமக்கு அந்த மிளகோட ஃப்ளேவர் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ளேம் லோல வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கணும். பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த கருவேப்பிலை குழம்புக்கு நல்ல கொழுந்தா இருக்கிற கருவேப்பிலையோட கொஞ்சம் முத்தலா இருக்கும் பாருங்களேன், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலையை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். கருவேப்பிலையை வதக்கும் போது அதோட வாசனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்காக தான் நம்ம அதை வதக்குறோம். இந்த அளவுக்கு லேசா இலை சுருங்குற அளவுக்கு வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, நான் பிடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. இதை நல்லா தண்ணியில ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 2 கப்பு புளி தண்ணி வர்ற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. மண் பானையில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். கடுகு வெடிச்சாச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் நல்லா தோல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுங்க. அந்த வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் தேவையான அளவு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் நல்லா அப்படி சுருங்கார அளவுக்கு வதக்கிக்கணும். பூண்டு வெங்காயமும் பாருங்க நல்லா கரெக்டா வதங்கியாச்சு. இப்ப நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுவோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளித்தண்ணியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். புளித்தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வறுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை பேஸ்ட்டு, அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டை புளித்தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து ஆட் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பேஸ்ட் அரைச்சி போட்டதுனால நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா தீய ஆரம்பிச்சிடும். இந்த மழை சீசனில் கோல்டு காஃபு இப்படிலாம் இருக்கும் இல்லையா, இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடும்போது அந்த கோல்டு காஃபு சரியாயிடும். வாய் டேஸ்ட் சரியாக இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மண் பானையில் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சமைக்கும் போது இந்த உணவோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை குழம்பு, மிளகு குழம்பு, வத்த குழம்பு இதெல்லாம் அந்த பானையில பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியிலேயே வச்சிருந்தா கூட 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களில் யாருக்கு இந்த பானையில சமைக்கிறது பிடிக்கும், யார் ரெகுலரா பானையில சமைப்பீங்க அப்படிங்கிற கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்களேன். வீக்லி காய்கறி வாங்கும்போது எப்படியும் கருவேப்பிலை வாங்குவோம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஒரு குழம்பு பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிஸியாக இருக்கிற நேரத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி தோசை அதுக்கப்புறம் நமக்கு வெண்பொங்கல் இருக்கு இல்லையா, அதோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு.
நல்லா திக்காயிடுச்சு இல்லையா, போதும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த மண்பானையில சமைச்சதுனால அந்த குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிடலாம். வெல்லம் ஆட் பண்றதுனால இந்த டேஸ்ட், ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆயிடும். அவ்வளவுதாங்க, நம்மளோட கருவேப்பிலை குழம்பு சூப்பரா சர்விங்க்கு ரெடி. ஈஸியா இருந்ததா? இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.